ஷியப்பா காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறது யார் கண்டுபிடிச்சாங்களோ? இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து தூங்கிருக்கலாம். எங்க முடியுது? இந்த அம்மா காதுகிட்டே வந்து எந்திரினிமே கத்திக்கிட்டு கிடந்துச்சு. கத்துன அம்மா எங்க போச்சு? ராத்திரியில் என்னதான் சீக்கிரப்படுத்தாலும் தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குது. ஃபோனை நோண்டி நோண்டி 1 2 3ன்னு 4 நாள் நேரம் கூட்டிக்கிட்டு தான் போதே தவிர குறைஞ்ச பட்ட காணோம். காலையில் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. கண்ணு சொருகுதே. என்னத்த பண்ண? கொஞ்சம் சாஞ்ச மாதிரி உட்காருவோம். என்ன நிம்மி அங்கிருந்து வந்து இங்க தூங்குறா? நிம்மி என்னையா? என்ன நிம்மி அங்கிருந்து எந்திரிச்சு வந்து இங்க தூங்கிட்டு இருக்க? உனக்கு என்ன? அங்கதான் எங்க அம்மா தூங்க விடாம நொய்யுனுச்சு. அதான் சரி இங்க வந்து படுப்போமேன்னு படுத்தேன். அது உனக்கு பொறுக்கலையா? வந்து எழுப்பிட்ட? இல்ல இந்நேரம் காலங்காத்தால டீ வந்திருக்கோம், இன்னும் ஒண்ணும் வரலையா, அதான் கேட்டேன். டீ வேணா போய் வாங்கி ஓடி. அதை விட்டுட்டு ஏன்ட்டு நொய்யுங்காத. மனுஷனை நிம்மதியை தூங்க விட்டுறீங்களா? என்ன இவ இப்படி சொல்றா? யாரும் டீ கொடுக்குற மாதிரி தெரியல. சமன் போய் கடைக்கே போய் குடிச்சிட்டு வந்துருவோம். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வரும். நாடு என்றாலும் நம் நாட்டு கீழாகும். பல தேசம் முழுதும் பேசும் மொழி தமிழ் போல் இனித்திடுமா? அட வெடிஞ்சிருச்சா? ரொம்ப அசந்து தூங்கிட்டோமோ? மணி என்ன ஆத்தி? மணி 8 ஆக போகுது. இன்னும் தூங்கிக்கிட்டே இருந்தா இம்புட்டு நேரம் தூங்கிட்டோம். ஒரு வேலை ஆகலையே. வாசை கொட்டணும், கோலம் போடணும், தண்ணி பிடிக்கணும், காஃபி தண்ணி வச்சு கூட கொடுக்கலையே அந்த மனுஷனுக்கு. அவரையும் காணோம். எங்க போனாரு? முதல்ல போய் வாசலை பெருக்கி விட்டு வந்துருவான். எப்பா எவ கண்ணையும் படாம வாசலை கூட்டிட்டு உள்ள ஓடிடணும். எவளாவது பார்த்தா தூங்கிட்டேன்னு கேட்டு மானத்தை வாங்கிடுவா. என்ன இது? நமக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசல்ல கோலம் போட்டிருக்கு. யாரு போட்டிருப்பா? அவரையும் ஆளை காணோம். அவருக்கு இந்த அளவுக்கு கோலமும் போட தெரியாதே. நம்ம வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டது யாரு? மல்லிகை அக்கா வந்திருக்குமோ? சே, அக்கா தான் ஊர்லயே இல்லையே. அங்கல்ல போயிருக்கு. அத்தை வந்திருக்க வாய்ப்பே இல்லையே. வசந்தி எதுவும் வந்திருப்பாளோ? யாரு கூடத்தை போட்டிருப்பா? உமா? வாங்க ராக்கா அக்கா வாங்க. என்னடி இந்த நேரத்துக்கு விளக்கு மாதங்கையுமா வாசல்ல வந்து நிக்கிறவ? அது வந்து ஒன்றும் இல்லை. இப்பதான் எந்திரிச்சியா? இல்லக்கா இல்ல. சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. புள்ளத்தாச்சி புள்ள கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அது ஒரு குத்தமா? ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. காலையே ஊருக்குள்ள முரடனா இருந்தாலும் வீட்டுல ஒண்ணு எம்புட்டு அன்பா பாத்துக்கிறாப்ல. காலையில 6 மணிக்கெல்லாம் வாசல் தெரிச்சு கோட்டி கோலம் போட்டதை பாக்குறப்போ எனக்கெல்லாம் உன் புருஷனை பார்த்து பொறாமையா இருந்துச்சு பாத்துக்க. அக்கா யாரு சொல்றீங்க? மாமாவா பண்ணாரு? அட ஆமா, அது உனக்கு தெரியாதா? காளைய நம்பி தான் காலையிலேயே கொலாடிக்கு வந்து தண்ணி பிடிச்சிட்டு அது போக வாசல்ல வந்து கோலம் போட்டுச்சு. நானும் கமலாவும் கூட வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்தெந்த கலர் எப்படி கொடுக்கணும்னு எங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துச்சு. ஓ, அப்ப மாமா தான் இந்த கோலத்தை போட்டதா? கோலம் மட்டும் போடல, கொலாடிக்கு வந்து 4 குடம் தண்ணி பிடிச்சிட்டு போனாப்ல. அப்புறம் என்கிட்ட வந்து பாலும் வாங்கிட்டு போனாப்ல. அது போக எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் கேட்டாப்ல. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அக்கா எக்ஸ்ட்ராவா? ஆமாம்மா, காலை இந்த மாதிரி தான் சொன்னிச்சு. நீ போயா, நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். சரிக்கா கொடுங்க. சரிம்மா, இதையும் கணக்கில் வச்சுக்குவான். மாசத்துக்கு மொத்தமாக சேர்த்து வாங்கிக்கிறேன். இனிமே இன்னையிலேருந்து 3/4 லிட்டர் பாலாக சேர்த்து ஊற்ற சொல்லியிருக்கு. அப்படியா? எதுக்கும் இன்னொரு வாட்டி அவர்கிட்ட கேட்டுக்குவோங்க்கா. நான் நல்லா கேட்டுட்டேன். தம்பி தெளிவாக தான் சொன்னிச்சு. அக்கா வாயா காலையா, எங்கே போயிருந்த? ஒன்றும் இல்லைக்கா, குளிச்சுட்டு வரலான்னு கொல்லப்புறம் போயிருந்தேன். வீட்டில் ஒட்டடை அங்கங்கே தங்கி இருந்துச்சா, அதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இப்போ தான் போய் குளிச்சுட்டு வரேன். பாத்தியா உமா, நான் சொல்லலை? தம்பி நீ எந்திரிக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருச்சு. வீட்டுக்கு ஒட்டடை கூட அடிச்சு வச்சிருக்கே. ஆமாக்கா. அக்கா பால் நீ கேட்டியேன்னா எக்ஸ்ட்ரா 1/2 லிட்டர் கொண்டாந்து கொடுத்துட்டேன். அந்த உமா வச்சிருக்க. அக்கா கொடுத்துட்டாங்கங்க. ஓ சரி. இப்படி ஒரு புருஷன் கிடைக்க உமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாக்கா. சரி கலையா, நீங்க போய் வேலையை பாருங்க. அக்கா போய் வீட்டில் இனிமேல் தான் காஃபி போட்டு குடிக்கணும். அட என்னக்கா நீங்க இனிமேல் தான் போடணும்னா எதுக்கு? அதான் நான் போட்டு வச்சிருக்கேன்ல. வீட்டில் நல்லா ஏலக்காய் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு மசாலா டீ போட்டு வச்சிருக்கேன். இருந்து குடிச்சிட்டு போங்க. ஐயோ, இவர் ஒருத்தர் அந்த அக்காவே கிளம்புனாலும் கிளம்ப விட மாட்டேங்கிறாரு. இவன் இந்த இடத்துல நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ஊர் ஃபுல்லாக போய் டமார் அடிப்பாங்க. என்னத்த சொல்ல? அட எதுக்கு காலையா, நான் வீட்டில் போய் போட்டு குடிச்சுக்கிறேன். சரிக்கா. அட உமா, என்ன நீனு? அக்காவை இருந்து காஃபி குடிச்சிட்டு போக சொல்லு.
ஏக்கா இதுக்கு முன்னாடி நான் போட்ட டீயை குடிச்சிருக்கீங்களா இல்லையா? இதுதானே முத வாட்டி குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அம்மா நீயும் ஒரு வார்த்தை சொல்லு. இல்ல அக்காக்கு அவங்க வீட்லயும் வேலை இருக்கும்ல. அட வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். காஃபி தானே தம்பி, போய் எடுத்துட்டு வா. அக்கா உனக்காக இருந்து குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே போறேன். ஒரே நிமிஷம்க்கா, ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். நான் வெயிட் பண்றேன். ஏங்க ஏங்க, இவர் ஒருத்தர் இந்த அக்கா ஊரு ஃபுல்லா நம்மளுக்கு இந்த மனுஷன் தான் வேலை செஞ்சு கொடுக்குறாருன்னு நம்மார அடிக்கும். போச்சு, எல்லாத்தையும் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ உட்காரு. சரிக்கா. உமா, காலைய மாதிரி ஒரு புருஷன் கிடக்க நீ எம்புட்டோ புண்ணியம் வச்சிருக்கணும். நானும் தான் இருக்கனே, ஓயாம 20 வருஷமா என் புருஷனுக்கு சமைக்கிறேன், போடுறேன், வைக்கிறேன். ஒரு நாள் ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுத்ததில்ல. ஆனா உன் புருஷன் உன்னை என்ன அன்பா பாத்துக்கிறாரு. ஆமா ஆமா, அது மட்டுமா நீ புள்ளதாச்சி ஆனதா போதும். வீடு கூட்டுறதுலேருந்து, வாசல் கூட்டுறதுலேருந்து, கோலம் போடுறதுலேருந்து, ஏன் இப்போ காப்பி தண்ணி வச்சு வர தர வரைக்கும் யார் செய்வா சொல்லு? சரிதான்க்கா சரிதான். நான்லாம் புள்ளதாச்சியா இருக்கிறப்போ என் புருஷனுக்கு குழந்தை பிறந்து 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தாரே. அப்படி இருக்க ஆம்பளைங்க இருக்க பத்தியில காலைய மாதிரி ஒருத்தன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரிங்கக்கா. அக்கா என்ன காஃபி எடுத்துக்கோங்க. கொடுப்பா. அம்மா நீ குடியா? எங்க நீங்க குடிங்க. அட நீ குடிச்சா நான் குடிச்ச மாதிரி நீ குடி. பாத்தியா தம்பி எம்பு டக்கரையா இருக்குன்னு. காளையா, உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்துருச்சுன்னு வைங்க, என் மகளை உனக்கு கட்டி கொடுத்து உன்னை என் மருமகளாக்கியிருப்பேன். போங்கக்கா, நீங்க வேற காஃபி குடி. ஆக்குவா. சே, இவ கண்ணே சரியில்லைன்னு நினைச்சேன். இப்படி ஒரு எண்ணம் வேற இவளுக்கு வந்து போகுது. இவளை நீ பக்கம் இந்த வீட்டு பக்கமே விடக்கூடாது. வீட்டில் நடக்கிறத ஊர் ஃபுல்லாக சொல்றது மட்டும் இல்லாமல் இவரை வேற இவன் மவளுக்கு கட்டி வைக்கணும்னு ஒரு யோசனை வேற வந்து பாயிருக்கு. சே, காலையன் தம்பி காஃபி சூப்பரு. தேங்க்ஸ்க்கா. உமா கொடுத்து வச்ச மகராசி, இப்படி சேவை செய்ய புருஷன் கிடைச்சிருக்கா. என்ன உமா காஃபி கையிலேயே இருக்கு, குடி. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கு. தம்பி சூப்பரா காஃபி போட்டிருக்கு. குடி உமா, காஃபி ஆறிட போகுது. குடிக்க. காஃபி சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா இருந்துச்சு. சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னக்கா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருங்க, கொஞ்ச நேரம் பேசி இருந்து காலைல சாப்பாடு சாப்பிட்டு போலாம். இருக்கலாம், என்ன பண்றது, ஒன்ன மாதிரி ஏன் புருஷன் கிடையாது. எப்ப பாரு 3 வேளையும் சோறு எங்க குழம்பு எங்கன்னு கேட்டு உயிர் எடுத்துருவாரு. வேற நேரத்துக்கு போய் ஒரு காய்ச்சி வைக்கணும். அதனால நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் பொறுமையா வந்து உன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா அந்த மனுஷன் கத்துவாரு. ஆமா முழுசு பண்ண ரொம்ப கோவக்காரரு. நீங்க கிளம்புங்க. சரிம்மா, பார்த்து இருந்துக்க. அக்கா மக்கா இருக்கா, ஏதாவதுனா கூப்பிடு. கண்டிப்பா கூப்பிடுறேன்க்கா, வாங்க. அக்கா சொல்லுமா, ஏதாவது வேணுமா? கப்பு எங்களோடது. ஓ, அதை மறந்துட்டேன் பாரு. இந்தா இங்கே வைக்க. வரட்டுமா? வரேன் தம்பி, ஃப்ரீயா இருக்கப்போ வீட்டுக்கு வா. அக்காவும் காஃபி வச்சு தரேன், எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்து சொல்லு. கண்டிப்பா வரேன்க்கா. நல்ல அக்கா. என்னாச்சு, நீ ஏன் பத்திரகாளி மாதிரி இப்ப மறைச்சு நிக்கிறப்ப? ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? ஏன்டி காஃபி நல்லா இல்லையா? அதான் அக்கா குடிச்சிட்டு நல்லா இருக்கு. நாங்களே முதல்ல அக்கா அக்கான்னு கூப்பிடறதை நிறுத்துங்க. பேச்சுக்கு 300 வாட்டி அக்கா பொக்கானுக்கிட்டு. என்னாச்சு இப்ப? ஏங்க அந்த பொம்பளையும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, நீங்க அதுக்கிட்ட குழஞ்சு பேசுறதும், அது உங்களை தம்பி தொம்பிங்கிறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏண்டி இப்படி வருஷமா பாலை ஊத்துறவங்க தானே நம்புறாக்கா அக்கா? இருக்கட்டும். நான் யாரும் இல்லைன்னு சொல்லலையே. தெரிஞ்சவங்க ஒன்று மண்ணா இருந்தவங்கிறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்குன்னு அவங்க முன்னாடி வாசை கூட்டிருக்கீங்க, கோலம் போட்டிருக்கீங்க, ஒட்டடை அடிக்கிறேங்கிறீங்க, டிஃபன் செய்கிறேங்கிறீங்க, காஃபி போடுறேங்கிறீங்க. ஊருக்குள்ளே போய் என்னை பற்றி என்ன சொல்லும்? காலையே அவன் முன்னாடியே எப்படி வச்சிருக்கான்னு 4 பேர்கிட்ட சொல்லும். இதை பார்த்து 4 புருஷன் மருக திருந்தானே, சந்தோஷம் தானே? ஆமா அப்படியா சொல்லும். இங்கே நம்மக்கிட்ட அப்படி சொல்லும். அங்கே போய் உமா ஒரு வேலையும் செய்யறதில்ல, முழுகாம இருக்கான்னு மூளையில் உட்காந்துக்கிறா, எல்லா வேலையும் புருஷனை வாங்குறான்னு சொல்லி 1க்கு 2 வத்தி வைக்குங்க. அது புரியாம நீங்க என்னன்னா அவளுக்கு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவ என்னை பத்தி என்ன நினைப்பா? பொழுதனைக்கும் தூங்கி எந்திரிச்சு தண்டைச்சோறு சாப்பிட்றா, புருஷனை வேலை வாங்குறா, கொடுமைக்காரின்னு நினைக்க மாட்டா. ஓ, அப்படியெல்லாம் பேசுவாங்களா? இது நல்லா இருக்கே, பொம்பளை புத்தி எப்படி யோசிக்குதே. அந்த அக்கா அப்படி சொல்லிட்டு போகுது, நீ என்ன இப்படி சொல்ற? உங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா தெரியுதா? இல்ல உமா, நான் ஒன்றும் சொல்லலை. நீ சொன்னதை நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது. வரும் என்னதானே அந்த பொம்பளை ஊர் ஃபுல்லாக டமார் அடிக்க போகுது, உங்களுக்கு என்ன வரும்? சிரிப்பு தான் வரும். இனிமேல் 4 பேர் முன்னாடி நான் எப்படி முடிப்பேன்? இன்னையோட சொல்லிட்டேன். இனிமேல் வீட்டுக்குள்ளே செய்கிற வேலையை வீட்டுக்குள்ளோட முடிச்சுக்கோங்க. வெளியில் செய்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த வாசல் கூட்ட, கோலம் போட, பால் வாங்கன்னு நீங்கள் எங்கேயாவது போகாதீங்க. இதெல்லாம் பொம்பளைய வேலை, நான் செஞ்சுக்கிறேன்.
அட வேலையில் என்னடா பொம்பளை வேலை ஆம்பளை வேலைன்னு எல்லாம் வேலை தான். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும். வீட்டுக்கு வெளியில் நாங்கள் பார்த்துக்குறோம், வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தா போதும். என்னடி நீனு ஒத்தாசை செஞ்சதுக்கு திட்டுற? அந்த அக்கா எப்படிலாம் நினைக்கிற ஆள் கிடையாது, வெளியில் போய் சொல்கிற ஆளும் கிடையாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த அக்காவுக்கு ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு கண்ணு, நீங்கள் அக்காங்கிறதும் அது உங்களை தம்பிங்கிறதும், இதில் அக்கா மகளை கட்டி வைக்கணும்னு வேறு ஆசைப்படுதாம்ல. இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்கு? இப்போதான் விஷயம் விளங்குது. உன் கோவத்துக்கு காரணம் இப்போல்லாம் இந்த மாமனுக்கு புரியுது. என்ன புரியுது உனக்கு? அந்த அக்கா உங்கள் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னு சொன்னோன்னே பொறாமையில பொங்கி வந்துருச்சு, அப்படிதானே? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. அட தெரியாத எனக்கு? அம்புட்டு நேரம் நீ சோகமாகவும் ஒன்றும் சொல்லாமல் தான் இருந்த. அந்த அக்கா எப்போ இந்த வார்த்தையை சொன்னிச்சோ அப்போவே உன் மூஞ்சி அண்ணியன் மாதிரில மாறிடுச்சு. சரி, ஆமாம், என் புருஷனை எவ்வளோ ஒருத்தையோட இழுத்து வச்சு பேசினா எனக்கு கோவம் வராதாக்கும்? அடி, அந்த அக்கா சும்மா விளையாட்டுக்கு சொன்னிச்சுடி. இங்கே பாருங்க, இன்னைக்கு நான் சொல்கிறதா விளையாட்டு விளையாயிடும். அதனால் இனிமேல் இந்த அக்கா கிட்ட போகிறது, பேசுறது, பால் வாங்குறது இது எதுவும் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். அந்த அக்கா வீட்டு பக்கமே போகக்கூடாது. முக்கியமாக அது பிள்ளைய பார்த்தா தங்கச்சி நல்லா இருக்கேன்னு பேசுகிறதோடு வந்துடணும். ஓகே ஓகே, நீங்கள் சொல்லிட்டு செய்யாமல் இருப்போமா? செஞ்சிடறோம். அப்புறம் புள்ளதாச்சி பிள்ளை இப்படி கோவப்படுறது நல்லதில்லை. மாமா உங்களுக்காக காஃபி போட்டே குடிச்சிட்டிங்க, குளிச்சுட்டு சட்டு போட்டுன்னு கிளம்புங்க. அம்மா வீட்டுக்கு கிளம்பணும்ல, அம்மா அங்கே நமக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணோம். நம்ம போனால் தான் சரியாக இருக்கும். வந்துட்டாளுங்க. அடுத்த குடும்பத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க. எப்பா எம்பிட்டு கோவம் வருது? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருங்க, அந்த அக்கா இழுத்து போட்டு அடிச்சாலும் அடிச்சு போட்டுருவா. நல்ல வேலை, அக்கா கிரேட் எஸ்கேப்.